பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவனுடைய ஈமானுடைய பூர்த்தியின் ஒரு அங்கமாக இறைவன் மீது தவக்குல் வைப்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. தவக்குல் என்று சொன்னால் இறைவன் மீது நாம் எமது பொறுப்புகளை சாட்டி விடுவது, இறைவன் மீது நாம் எமது பாரத்தை போட்டு விடுவது, அதன் பின்பு அதற்கான முயற்சிகளை நாங்கள் கையில் எடுக்க வேண்டும். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, தவக்குலை பொறுத்தவரையில் நாம் சரியாக முறையாக விளங்கி அறிந்து இறைவன் மீது நாம் ஒரு விடயத்தை பாரம் சாட்டி அதன்பால் முயற்சிகளை கையில் எடுத்து முன்னேற வேண்டும். இவ்வாறான தவக்குல் தான் சரியான ஒழுங்கான சீரமைக்கப்பட்ட உறுதியான தவக்குல் என்பதாக நாங்கள் கூறுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானுக்கும் தவக்குலுக்கும் உள்ள தொடர்பை நாங்கள் பல வசனங்களிலே பார்க்கலாம். அதிலே அல்லாஹு தஆலா கூறுவதை பாருங்கள். வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருக்கும் பட்சத்தில் இறைவன் மீது, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள், அல்லாஹ்வின் மீது உங்களுடைய பொறுப்பை சாட்டி விடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே தவக்குல் வைக்கக்கூடிய அந்த பண்பை பொறுத்தவரையில் ஈமானுடன் சம்பந்தப்பட்ட பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சரியான முறையிலே தவக்குலை விளங்கி அறிந்து அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டி எமது செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதே போன்று நாங்கள் மற்றொரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர்கள் தவக்குலை பிழையாக விளங்கியிருக்கிறார்கள். அதாவது இறைவன் மீது நாம் எமது எந்த செயலை நாங்கள் செய்ய வேண்டுமோ அந்த செயலை இறைவன் மீது நாங்கள் பாரம் சாற்றிவிட்டு சும்மா இருந்திட முடியுமா, அல்லது நாங்கள் இறைவன் மீது பாரத்தை செலுத்திவிட்டு வெறுமனே சும்மா இருந்து கொண்டு எமது முயற்சிகள் எல்லாம் சரியாக வரும், எமது தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும் என்பதை நினைத்து கொண்டிருப்பது. இதை பொறுத்தவரையில் இது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு சரியான தவக்குலாக கருதப்பட மாட்டாது. இன்னும் ஒரு சிலர் விளங்கி வைத்திருக்கிறார்கள், தவக்குல் என்பது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மாத்திரமே, நாம் செய்யக்கூடிய என்னென்ன செயல்பாடுகள் இருக்கின்றனவோ அவைகள் மூலமாக மாத்திரமே எமது பயன், எமது அடைவு எல்லாமே நடக்கிறது என்பதாக விளங்கி கொண்டிருப்பார்கள். இதுவும் பிழை. அதாவது நான் சொன்ன முதலாவது விடயம், அதாவது இறைவன் மீது பாரத்தை சாட்டிவிட்டு சும்மா இருக்கக்கூடிய அந்த தன்மையை பொறுத்தவரையில் சூஃபியாக்கள், பிதஅத்துக்காரர்களுடைய சில எண்ணங்களாக இருக்கிறது. இரண்டாவது சொன்ன முறை முழுக்க நான் செய்யக்கூடிய என்னுடைய செயற்பாட்டில் தான் அனைத்தும் தங்கியிருக்கிறது, அல்லாஹ்வுடைய எந்த தொடர்பும் இதிலே இல்லை என்பதாக நம்பினால் இங்கே அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அல்லது அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கொண்டு இணை வைக்கக்கூடிய எமது செயல்பாட்டிலே நாங்கள் முழுக்க நம்பிக்கையை செலுத்தி ஷிர்கின் பக்கம் செல்லக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை நாங்கள் விலக்கி வைத்துவிட்டு நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் ஆழமாக புரியலாம். ஆதாரமாக எடுத்துக்கொள்வதோடு ஆழமாக புரிந்தால் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. இறைவன் மீது சரியான முறையிலே நீங்கள் தவக்குலை செலுத்தினால் லரஸககும் கமா யர்ஸுகு தைர். ஒரு பறவைக்கு அல்லாஹு தாலா எவ்வாறு ரிஸ்க் அளிக்கிறானோ அதே போன்று உங்களுக்கும் அல்லாஹு தாலா ரிஸ்க் அளிப்பான். தகுது ஹிமாசன் ஒத்தரூஹு பித்தானா. அந்த பறவை காலையில் எழும்பி வெறும் வயிற்றுடன் செல்லுகிறது, மாலை திரும்பும் பொழுது வயிறு நிரம்ப தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு வருகிறது என்பதாக ஹதீஸ் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சரியான தவக்குல் நீங்கள் வைத்தால் இவ்வாறு தான் ரிஸ்க் அளிக்கப்படுவீர்கள் என்பதாக ஹதீஸ் சொல்லிவிட்டு அந்த பறவையினுடைய முயற்சியையும் அந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, தவக்குல் என்பது முழுக்க அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டுவிட்டு பாரத்தை செலுத்திவிட்டு நாம் எம்மாலான முயற்சிகளை நாம் எதை நாடுகிறோமோ எது தேவை என்பதாக கருதுகிறோமோ அதன் பால் செலுத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு வெறுமனே முயற்சியில் மாத்திரம் நம்பிக்கை வைப்பதும் கூடாது. மாற்றமாக அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டிவிட்டு வெறுமனே சும்மா இருந்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் கூடாது. வல்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு தவக்குலை சரியான முறையில் புரிய வைத்து சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய முஃமின்களாக ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.